எந்த ஒரு இடத்துக்கும் வேலைக்கும் என்ன தேவையோ அதை தான் தரணும்னு என் அப்பா சொல்லுவார். காரணம், நல்லா வரணும்னு அதிகமாக கொடுத்தா பழகி போயிடும், அதே போதும்னு குறைவா கொடுத்தா கெட்டு போயிடும். இதை நல்லா தெரிஞ்சவங்க ஜப்பானியர்கள். எண்ணங்கள் தேங்கி நிற்கும் போது கண்கள் புதுமையை தேடும். பார்வைக்கு பாதை புலப்படும் போது பயணங்கள் உருவாகும். அப்படி உருவாகும் பயணம் நமக்கு தீரா சிநேகத்தை தரும். ஜப்பானின் 5 தீவுகளில் ஆக பெரியதும் அதிக மக்கள் தொகையும் உள்ள தீவு ஹொன்ஷு. டோக்கியோ, நகோயா, கியோட்டோ, ஒசாக்கா, கோபே, ஹிரோஷிமான்னு ஜப்பானோட முக்கிய நகரங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. ஜப்பானின் தொழில்நுட்ப வளர்ச்சியோட உள்கட்டமைப்பும் பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. பெரிய பெரிய மேம்பாலங்கள், சாலைகள், சுரங்கங்கள்னு பல தலை சிறந்த பொறியியல் அற்புதங்களை கட்டியிருக்காங்க. அப்படி ஒன்று தான் அகாஷி கைகோ பாலம். இப்போ நான் ஜப்பானோட மிக நீளமான சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அகாஷி கைகோ கீழே தான் நிற்கிறேன். இந்த பிரிட்ஜை செல்லமாக பேர்ல் பிரிட்ஜ்னு கூப்பிடுவாங்களாம். 2022 வரைக்கும் இதுதான் உலகின் மிக நீளமான சஸ்பென்ஷன் பிரிட்ஜா இருந்துச்சு. இந்த பிரம்மாண்டமான பாலம் ஜப்பானோட தொழில்நுட்பம் மட்டும் இல்லாம உலகின் அதிநவீன தொழில்நுட்பங்களால கட்டப்பட்டிருக்கு. இந்த பாலத்தை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க இந்த பாலத்துக்கு மேல போனேன். சேஃப்டிக்கு ஹெல்மெட்லாம் போட்டுட்டு வண்டியில ஏற சொன்னாங்க. நான் தான் மேல போறேன்னு பார்த்தா வண்டியே லிஃப்ட்ல மேல போச்சு. இப்போதான் பிரிட்ஜுக்கு கீழே நின்று பார்த்துருப்போம், பிரிட்ஜில் நின்று பார்த்துருப்போம், பிரிட்ஜுக்கு மேலே போய் பார்த்துருப்போமா? வாங்க நான் காட்டுறேன். இப்போ நான் கார்ல போய்கிட்டு இருக்கேன், காரு லிஃப்ட்ல போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம காரோட சேர்ந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த ஷட்டு. அந்த ஷட்டை திறக்க போது இதிலிருந்து இப்போ நம்ம அந்த பிரம்மாண்டமான வியூவை பார்க்க போகிறோம். மெதுவாக ஷட்டர் திறக்கும் போது மனசுக்குள்ள படப்படன்னு இருந்துச்சு. இது பயங்கர சர்ப்ரைஸால இருக்கு. வாங்க வாங்க வாங்க. நீளமான இரும்பு நடைபாதை இருந்துச்சு. அந்த இரும்பு நடைபாதை கடல்ல இருந்து 50 மீட்டர் உயரத்துல இருக்கும். இங்க நிற்கும் போதே காத்து பயங்கரமா அடிக்குது. கீழே பார்க்க பயமா இருந்துச்சு. இந்த இரும்பு பாலமே எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? இது மேல 50 லாரி போலாமா. இந்த பாலத்தோட உச்சிக்கு போக இங்க இருந்து இன்னொரு லிஃப்ட் எடுத்து மேலே போகணுமா. நம்ம இன்னும் பிரிட்ஜுக்கு மேலே போகல. மேலே பார்த்தீங்கன்னா ரோட்ல வண்டியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு கீழே தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த வியூவே பிரம்மாண்டமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கடலெல்லாம் பார்க்க போறேன். இங்க பாருங்க, கடல் மேலே தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஐயோ,
இது அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஃபீலிங்காக இருக்கு. இது வந்து கடல் மட்டத்திலேருந்து 67 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இது அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு. ஈவன் ட்ரக் கூட இதில் போகலாம். இந்த வழியே ரொம்ப சின்னதாக இருக்கு. இங்கே ஒரு லிஃப்டும் இருக்கு. இந்த லிஃப்ட் எடுத்து தான் அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். Which meter we going? 300 meters. இப்போ நம்ம 300 மீட்டர் ஹைட்க்கு போக போகிறோம். இந்த லிஃப்ட்டில் பிரிட்ஜுக்கு கூட லிஃப்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த டவரோட டிசைன் தான் இங்கே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது 17th floor. இங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். இது இன்னும் மேலே போய்கிட்டே இருக்கு. அம்மா அம்மா நம்ம 98வது மாடிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல இன்னும் போய்கிட்டு இருக்கு, மேல ஸ்பீடா போய்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இப்போ 98வது மாடிக்கு வந்துட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். ஹெச்டிபி மேலே மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி ஒரு சின்ன இரும்பு ஏணி, அதில் ஏறி தான் போகணும். ஏதோ நான் ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பார்த்தீங்களா, நான் பிரிட்ஜுக்கு மேலே நின்று ரோடை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது கிடைக்குமா? ரயில் ஸ்நேகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அது எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வருஷம். மேலே போனதும் அடிக்கிற காத்துக்கு உடம்பு ஸ்டிஃப் ஆயிடுச்சு. 289 மீட்டர் உயரத்தில் உலகின் உயரமான தொங்கும் பாலத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு பேர்ட்ஸ் ஐ வியூவில் இந்த பாலத்தை பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கு. பெரிய பெரிய கப்பல் கூட எறும்பு மாதிரி சின்னதா தெரியுது. வானத்துல போகும் விமானமே கை கட்டும் தூரத்துல தான் இருக்கு. ஆரம்பத்துல கோபே நகரத்துக்கும் அவாஜி நகரத்துக்கும் நடுவுல ஓடுற இந்த அகாஷி கால்வாயை கடக்க ஃபெரி சர்வீஸ் தான் இருந்துச்சான். ஆனா இந்த கால்வாயில அடிக்கடி புயல் வருவதால நிறைய விபத்துக்கள் நடந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த பாலத்தை 1980 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்கிரதையான ஜப்பானிய மக்கள் இந்த பிரிட்ஜ் குறைஞ்சது 100 வருஷமாவது நிலைச்சு நிற்கணுங்கிறதுக்காக இருந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து கொஞ்சம் நகர்த்தி இன்னும் ஆழமா இந்த பில்லர்ஸை பதிச்சாங்க. மணிக்கு 290 கிலோமீட்டர் காற்றின் வேகத்தையும் வினாடிக்கு 4.5 மீட்டர் அலை ஓட்டத்தையும் பெரிய பூகம்பங்களையும் தாங்கும் வகையில இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜோட கேபிள்ஸ் எல்லாம் துருப்பிடிக்காம இருக்கும் அளவுக்கு தயாரிச்சிருக்காங்க. இதுக்காக புதிய தொழில்நுட்பத்தை கையாண்டிருக்காங்களாம். இந்த பாலத்தை கட்டிட்டு இருக்கும்போது தான் தி கிரேட் ஹென்ஷின் பூகம்பம் வந்திருக்கு. அதனால இதோட கட்டுமான காலம் அதிகமாயிருக்கு. ஆரம்பத்தில் இந்த 2 கோபுரங்களுக்குமான இடைவெளி 1990 மீட்டராக தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. பூகம்பத்துக்கு அப்புறம் அது இன்னும் 1 மீட்டர் தள்ளி 1991 மீட்டராக வைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலம் பார்க்க திடமாக நிற்கிற மாதிரி இருந்தாலும் இந்த பகுதியில் உள்ள கடுமையான வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் காரணமாக ஒரு நாளில் இந்த பாலம் 2 மீட்டர் வரை விரிவடைஞ்சு சுருங்குமா. இந்த பாலத்துல 1600 LED விளக்குகள் இருக்கு. இது ராத்திரியில இந்த பாலத்துக்கு ஒரு புது வடிவத்தையே தருமா. இந்த இடத்த விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை. பட் இருந்தாலும் கிளம்பிதான் ஆகணும். போயிட்டு வரேன், டாடா. இந்த பிரம்மாண்ட பாலத்தை பார்த்துட்டு நான் அடுத்து போனது இந்த ரயில் ஸ்நேகத்துல நான் பார்க்க போற கடைசி அரண்மனை. இருக்கிறது ஹிமேஜி காசல். ஜப்பான்ல அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிலைச்சு நிக்கிற 12 காசல்ல ரொம்ப முக்கியமான காசல் தான் இது. யுனெஸ்கோவால வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இது.
ஹிமேஜி கோட்டை தான் ஜப்பான்லேயே சிறந்த முறையில் பாதுகாக்கப்பட்ட மிகப்பெரிய சாமுராய் கோட்டை. அந்த காலத்தில் போருக்கு வசதியாக மதிநுட்பமும் தொழில்நுட்பமும் கலந்து கோட்டைகள் கட்டப்பட்டன. அதனால இப்போ நம்ம எதுக்கு இவ்வளவு பெருசான்னு யோசிக்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஜப்பான்ல இருக்கிற மற்ற காசுலெல்லாம் ஐதர் போர்லேயோ நிலநடுக்கத்துலேயோ இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட்லேயோ டேமேஜ் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஒரு கேசல் மட்டும் இன்னமும் எந்த ஒரு சேதமும் அடையாமல் அப்படியே தான் இருக்குது. ஏன் 1995 வந்த நிலநடுக்கத்தில் கூட இதுக்கு எந்த சேதமும் ஏற்படலை. இந்த காசல் ஃபுல்லாக நிறைய மாளிகைகள் இருக்குது. அதில் 1400 முதல்ல ஒரு மாளிகையோட தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காசலை சுற்றி பல ஷோகன்ஸ் பல அரண்மனைகளை கட்டி இதை ஒரு முழு காசலாக 1609 முடிச்சிருக்காங்க. இந்த கோட்டையோட ஒரு தற்காப்பு அம்சம் இந்த அரண்மனை மேலே பூசப்பட்டிருக்கும் வெள்ளை சாயம்தான். இவை தீயை எதிர்க்கும் சக்தி கொண்டது. இந்த காசல் பார்த்தீங்கன்னா இக்கேடாவுடையது. இக்கேடா யாருன்னா தோக்குகாவோடைய மருமகன். அவர் எப்படி இந்த காசலை கட்டியிருக்காரு அப்படின்னா கீழே தரைமட்டத்திலிருந்து மேலே 46 மீட்டர், அதுக்கும் மேலே இந்த காசல் இன்னொரு 46 மீட்டர். இந்த 46ஓட சிக்னிஃபிகன்ஸ் யாருக்கும் தெரியல. சில பேர் அவரோட வயசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற பாறைகள் ஒரு 15 மீட்டர்லையும் மேலே இருக்கிற அந்த காசல் 31 மீட்டர்லையும் இருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது அது 5 மாடி மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளுக்கு போய் பார்த்தாக்கா அது 7 மாடியா. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் 2 கண்ணு, மூக்கு, வாய், 2 புருவம் அப்படின்னு இதை இங்கே அடுக்கியிருக்காங்க. அது எதுக்குன்னா நம்ம வீட்டில எல்லாம் திருஷ்டி பொம்மை வைப்போம்ல, அந்த மாதிரி கான்செப்ட் தான். இந்த காசலை கட்டுறதுக்கு நிறைய கற்கள் தேவைப்பட்டதுனால கல்லறைகளை உடைச்சி எடுத்துட்டு வந்து அந்த கற்களை இங்க பதிச்சிருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த காசலை கட்டுறதுக்காக நிறைய கல்லறைகளை உடைச்சிருக்காங்க. இந்த கோட்டைக்குன்னு சில முக்கிய அம்சங்கள் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த அகழியை இங்க வச்சதுக்கு காரணம் இந்த வழியா எதிரிகள் உள்ள வந்தா எல்லா திசைகளிலிருந்தும் அவங்கள தாக்க முடியும். இந்த இடத்த நான் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்துல பார்த்திருக்கேன். இந்த இடத்துல தான் கன்னை வச்சு எதிரிகளை சுடுவாங்க. இந்த கோட்டையில மொத்தம் 84 கட்டிடங்கள் இருக்கு. இந்த கோட்டையோட கிழக்கு வாசலான ஹிஷி வாசல் வழியா தான் அரசர்கள் போவாங்களாம். நம்ம இப்போ அந்த வழியா தான் உள்ள போறோம். இந்த அரண்மனைக்குள்ள போகும்போது நம்ம காலணிகளை கவர் பண்ணிக்கணுமா, அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இந்த கோட்டை மேல போக 6 மாடி ஏறணும். ஒவ்வொரு மாடியும் அந்த காலத்துல ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காக வச்சிருந்திருக்காங்க. கீழே இருந்து வரும்போது பார்த்தா அங்கங்க இந்த ஆயுதங்கள் வைக்கிறதுக்காக இங்க இடம் வச்சிருக்காங்க. இது வந்து துப்பாக்கி வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா உண்டிகோல் வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஆயுதங்களை வைக்கிறதுக்கான இடங்களை இங்க வச்சிருக்காங்க. மேலே ஏற ஒரு வழி, கீழே இறங்க ஒரு வழி. மாடி ஏற ஏற படியோட உயரம் அதிகமாகிக்கிட்டே தான் போச்சு. மூணாவது மாடியோட 4 முனைகளிலும் வீரர்கள் பதுங்கி இருந்து தாக்க ரகசிய இடங்கள் இருந்திருக்கு. 5வது மாடி தான் முக்கியம். ஏன்னா இந்த கோட்டையை தாங்கி பிடிக்கும் தூண்களை இங்க பார்க்கலாம். இதுதான் இந்த காசலோட மெயின் பில்லர். கிட்டத்தட்ட 1600கள்ல இருந்து இப்போ வரைக்கும் இது இங்க நிலைச்சு நிக்குது. இதை தொட்டா லக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் தொட்டுட்டு வந்தேன். சரி, கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டோம். 6வது மாடியில அரசரோட அரியவை இருக்கும்னு பார்த்தா வெறும் ஒரு மர நாக்காளிய போட்டு எல்லாரும் அதை சுத்தி வராங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இங்க வந்து பார்த்தாக்கா இங்க ஒரு ஷ்ரைன் இருக்கு. எல்லா காஸ்டல்ஸ்லயும் இந்த மாதிரி ஒரு ஷ்ரைன் இருக்குமா. நமக்கு மனசுல நினைச்சதை இங்க வேண்டிட்டு போலாம்.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா, 150 வருஷத்துக்கு முன்னாடி சாமுராய்களின் ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னாடி இந்த கோட்டையை இடிக்கலான்னு முடிவு செஞ்ச போது இந்த கோட்டையை வெறும் 23.5 எண்ணுக்கு ஒருத்தர் ஏலத்துக்கு எடுத்தாராம். அதுக்கப்புறம் ராணுவம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. இந்த கோட்டைக்கு வெளியே 2 நிஞ்சாஸ் அவங்களோட சாகசத்தை காட்டிட்டு இருந்தாங்க. நாம வேற போன வாரம் தான் நிஞ்சா கலையை கத்துக்கிட்டோமா, சரி நான் அவங்களோட கோதால குதிச்சிட்டேன். ஜப்பான் மக்களோட விதவிதமான கலைகளை பார்த்துட்டு இருக்கோம். இதில் பல கலைகள் ஜப்பான்லேருந்து துவங்கினதா இருந்தாலும் சில சீனாலேருந்து இங்கே வந்து இவங்களோடதாக இருக்கு. அதில் ஒன்று தான் மலர் அலங்காரம். மலர் அலங்காரத்தை ஜப்பானில் காடோன்னும் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் புத்தருக்கு மலர்கள் கொடுக்கும்போது தான் இந்த கலை உருவாயிச்சு. 16ஆம் நூற்றாண்டுல தொடங்கப்பட்ட இந்த கலையை ஆண்கள் மட்டுமே செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் நாளடைவில் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஜப்பானியர்களோட கலாச்சாரத்தில் ஒன்று தான் இக்கிபானா. இக்கிபானாங்கிறது மலர் அலங்காரம். சீனாவிலிருந்து 6ஆம் நூற்றாண்டில் வந்தது தான் இக்கிபானா. இப்போ இது ஜப்பானியர்களோட ஒரு கலையாக மாறிடுச்சு. இன்னைக்கும் 15 மில்லியனுக்கும் மேற்பட்ட இக்கிபானா ஆர்டிஸ்ட் இப்போ ஜப்பானில் இருக்காங்க. இந்த இக்கிபானா கலையை கற்றுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஜப்பானில் இன்னைக்கு 3000லிருந்து 4000 இக்கிபானா பள்ளிகள் இருக்கு. நார்மலாகவே பூக்களை அலங்கரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அதை நான் கற்றுக்க போகிறேன். We used this kind of scissors before, so just try to cut here. So hold this and just practice to use. Oops, I'm sorry. That's okay. Yeah. And one more. And cut in the water. That helps take up water. You decide the length of the stem. You can cut in the water. இந்த மெத்தட் எனக்கு தெரியாது. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தண்ணிக்குள்ளார வச்சு இந்த ஸ்டெம்மை கட் பண்ணும்போது வாட்டர் அந்த ஸ்டெம்மில் போகுமா. ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வெட்டுறாங்க. Oh, good. Okay. And here's a diagram, upright style. The arrangement sorted and arranged. Okay, and a triangle is a keyword. Okay. And you prefer asymmetrical. Symmetrical. Asymmetrical. Okay. And easy to get symmetrical style, making Into a triangle. ஸோ இப்போ வந்து அப்ரைட் ஸ்டைலுக்கு கீ வந்து என்னென்னா, ஃப்ளவர்ஸை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த கீ. ஸோ இப்போ நம்ம எதில் ஆரம்பிக்க போகிறோன்னா, லாங்கஸ்டாக இருக்கிற ஃப்ளவர்ஸை வச்சு தான் ஆரம்பிக்கணுமா. நம்மக்கிட்ட இப்போ லாங்கஸ்டாக இருக்கிறது இந்த சன்ஃப்ளவர். ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். the length of the subject is diameter plus height of the container. So you can cut it here. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்டாக எடுக்கிற ஃப்ளவர் தான் வந்து சப்ஜெக்ட். ஸோ அவங்க இதை எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா, தலைப்பகுதி இருக்கு இல்லையா, ஃப்ளவரோட தலைப்பகுதி, அதை வந்து இந்த கண்டெய்னரோட வச்சு, இது வந்து உடல் பகுதி, அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னரோட ஹைட் லெவலையும் இங்கே சேர்த்து, அதுக்கப்புறம் இதை ஒரு அந்த ஹைட்டுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். Right? Yes. Yes. You're right. Okay, friends. Okay. And then you can measure it again. Go through the water to cut it. Yeah. Clever item. Okay, clever. You learned it. Yes. Great. All right. Great. This is your subject. And the placement of your subject is the
left rear corner. லெஃப்ட் rear corner. ஸோ இதுதான் வந்து அந்த சப்ஜெக்ட். இதை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்னா லெஃப்ட் சைட்ல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். This is the arrangement, the one side arrangement. I see. So viewing from your side, up here. ஓகே ரைட். நான் இவ்வளோ நேரம் நினச்சேன் இந்த பாட் அந்த பக்கமாக பார்க்குதுன்னு. இப்போ வந்து இந்த பாட் என் பக்கமாக பார்க்குது. ஸோ என்னோட விஷன்ல இருந்து இது லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம இதை plug in பண்ண போகிறோம். ரைட். Okay, that's all. Insert it. May I know what is this? Kenzan. Kenza. Holder, yeah, Kenzan. It's a holder. It's a holder. We will be pouring water to make the flowers to stay longer, is it? Yes. So this will absorb water. That's Sunflower, right? So ரெண்டாவது ஃப்ளவர் வந்து முதல் ஃப்ளவரை விட 2/3 தான் இருக்கணும். Okay. So then we cut it. Okay. The way you cut, very, very beautiful. Thank you. Thank you. That's very important. Really? Okay. So I'm going So to you're going to insert it. இந்த செகண்ட் ஃப்ளவரை 45 degrees ஃபார்வர்ட்க்கும் 30 degrees சைட்க்கும் உள்ளே செலுத்தணும்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே. Then we will choose And the third one, third we call this object. object, Pick one leaf. leaf. Okay. ஸோ இப்போ இந்த மூணாவது இலை இது ரெண்டை விட ஆனால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை விட ஹாஃபாக தான் இருக்கணும். ஓகே. With an angle of 60 down and 45, the leaf Sun should be should high, face right? up. Yes. ஸோ இப்போ நம்ம இந்த பூக்களையும் இந்த செடியும் வச்சு ஒரு ட்ரையாங்கிளை உருவாக்கிட்டோம். ஸோ அதுதான் இதோட பிகினிங் லெவல். Look at the flowers Yeah. called fillers, and there are no rules. We can just add. Add in triangle. over the triangular plane. See, இந்த மூணு இதுதான் வந்து மெயின். இந்த மூணு செடிகளை வச்சதுக்கப்புறம் பூக்களை வச்சதுக்கப்புறம் மற்ற பூக்களையோ செடிகளையோ நம்ம வந்து இன் பிட்வீன் நம்மளோட இஷ்டத்துக்கு வந்து அதை செலுத்தலாம். ஆனால் பிட்வீன் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இட்ஸ் அவர் ஃப்ரீ ஸ்டைல். Yes. இக்கிபானா அடிப்படையில் வெவ்வேறு உயரத்தில் இருக்கும் 3 கோடுகளால் ஆனது. நீளமான கிளை, நடுத்தர அளவிலான கிளை, அதோட சின்ன கிளை. இவை மூணும் பூமி, சொர்க்கம் மற்றும் மனித குலத்தை குறிக்குது. It's okay. Yeah. சாமுராய்கள் அவங்க மன அமைதிக்காக மலர் அலங்காரம் செய்வாங்களாம். That looks, I think that's enough. Yeah. Okay. I think you've done it. Is it? இப்போ நான் பண்ண என்னோட மலர் அலங்காரத்தை உங்ககிட்ட காட்டுறேன். So now I Well can done, do. well done. Thank you. காலையிலேருந்து கோபே நகரத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்தை ரசிக்க ரோக்கோ மலைக்கு போனேன். ரோக்கோ மலை கோபே நகரத்து மக்களோட ரிலாக்ஸேஷன் பாயிண்ட். வார இறுதியானா போதும், கோபேயோட பாதி ஜனத்தொகை இங்கே தான் இருக்குமா. இதில் இளைஞர்கள் தான் அதிகம். இந்த ரோக்கோ மலைக்கு மேலே போக கேபிள் கார் இருக்கு. இந்த மலையில் அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டால் மூலிகை தோட்டம், அழகான மலர்கள், அதோட இந்த நகரத்தோட பேனோரமா வியூன்னு அடுக்கிக்கிட்டே போனாங்க. இப்போ நான் ஹர்ப் கார்டனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ஹர்ப் கார்டன் ருக்கோ மவுண்டன் மேலே இருக்கு. அதனால கேபிள் கார் வழியாக தான் இப்போ நான் அந்த மவுண்டனுக்கு போக போகிறேன்.
அது ஒரு சின்ன ரோப் கார் ரைட். அங்க பின்னாடி பாருங்க, கோபே நகரமே அவ்வளவு அழகா தெரியுது. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது நோனோபிகி அப்படிங்கிற ஹெர்ப் கார்டன். இதுதான் ஜப்பானோடைய மிகப்பெரிய ஹெர்ப் கார்டன். இந்த ஹெர்ப் கார்டன்ல 75,000 ஹெர்ப்ஸ் இருக்கு. 200க்கும் மேற்பட்ட அழகழகான பூக்கள் இருக்கு. ஜப்பான்ல தான் நான் அடர்த்தியான மலைகளை பார்க்குறேன். என்னமோ கம்பளி போத்துன மாதிரி மரங்களால முழுதும் கவர் ஆயிருக்கு. போற வழியில சின்ன நீர்வீழ்ச்சி மற்றும் ஒரு அணையை பார்த்தேன். அது நுனோபிகி கோஹோமாட்சு டேம், ஜப்பானின் முதல் கான்கிரீட் ஈர்ப்பு அணை. இப்போ இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அதாவது இங்க ஒரு 4 விதமான பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு. அதோட ஸ்மெல்லை நம்ம முகந்துட்டு எது நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்கா அதுல நம்ம கேரக்டரை சொல்லுவாங்களாம். ஆனா இதுல ஜப்பானீஸ்ல எழுதிருக்கு. ஆனா பிரச்சனை இல்லை, நமக்கு தான் யூகோ இருக்காங்களே. யூகோ, கம் ஹியர். Okay, I'm going to smell which one I like and which one I don't like. I will tell you. Yes. All right. Okay, I'm going to smell first, okay? So I like this and I least like that. So இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முகரையை பார்த்தாலே சொல்லி. You like a very calm atmosphere, and you are rather like a very relaxed person. So you don't like a quarrel or to be busy. oh yes. Yeah. You want to tell your theory a lot, but your brain works very fast. Of course. And you have many attention from others. Yeah. And you have trust from others as well. And your sense is very well balanced. And so please use this for your life and your fashion. Of course. Thank you so much. மேலே போனால் ஓரளவு கூட்டமாக தான் இருந்துச்சு. அந்த இடமே யூரோப்பியன் ஸ்டைலில் இருந்துச்சு. ஜப்பானோட மிகப்பெரிய மூலிகை தோட்டம் இங்கே தான் இருக்கான். 200 வெவ்வேறு இனங்களின் பூக்களையும் 75,000 வகை மூலிகைகளையும் கொண்டிருக்கும் இந்த இடத்துல பழத்தோட்டம், ஓரியண்டல் தோட்டம், 4 பருவ தோட்டம்னு 12 விதவிதமான தோட்டங்கள் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்ரன்ஸ் மியூசியம், ஃபுட் ஸ்பா அப்படின்னு இயற்கையோட ஒன்றிணைஞ்ச நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு. ஜப்பானீஸோட கலாச்சாரம் இயற்கையை ஒன்றிணைஞ்சது. இவங்க நம்மள மாதிரி வறுத்தெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களோட உணவில் நிறைய ஹெர்ப்ஸ் சேர்ப்பாங்க. ஃபிஷ் டிஷ்ஷஸ்க்கு தேவையான ஹெர்ப்ஸ், சேலட் செய்யறதுக்கு தேவையான ஹெர்ப்ஸ்னு சாப்பாடுக்கு தேவையான ஹெர்ப்ஸ் எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்துக்கு நான் வரதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இது மலர்கள் முகம் காட்டும் வசந்த காலம். இந்த ரோக்கோ மலையிலேருந்து வரும் தண்ணி ரொம்ப சுத்தமானதால இங்கே அது ரொம்ப பிரபலம். இந்த மலையோட இன்னொரு பக்கத்தில் ஒரு மரம் வடிவத்தில் ஒரு கண்காணிப்பு தளம் இருந்தது. அதோட பேர் ரோக்கோ ஷிடாரே அப்சர்வேட்டரி. ஒரு நாள் முழுவதும் கோபே நகரத்தை சுற்றினதுல எங்கேருந்து பார்த்தாலும் என் கண்ணுக்கு தெரிஞ்சதுலாம் இந்த ருக்கோ மவுண்டன் தான். அதனால தான் என்னோட ஈவினிங்கை இங்கே கழிக்கலான்னு நான் இங்கே வந்துட்டேன். என்னோட ரைட் சைடில் இருக்கிறது அப்சர்வேட்டரி டவர். இதை ஒரு ஆலமர வடிவத்தில் கட்டியிருக்காங்க. வாங்க கோபையோட அழகை இது வழியாக பார்க்கலாம். பெரிய மரம் போல வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதன் தண்டு கிளைகள் மற்றும் இலைகளால் மூடப்பட்டிருந்தது.
அந்த மலைக்கு மேலே போகிற வரைக்கும் அந்த நகரத்தோட குளிர் தெரியலை. மேலே போன உடனே பலத்த காற்று அந்த குளிரை அதிகப்படுத்திருச்சு. இந்த அப்சர்வேட்டரி ஹிரோஷி சென்புச்சி எனும் ஜப்பானிய கட்டுமான கலைஞரால் கட்டப்பட்டது. இங்க கோபே நகரத்தை விட 10 டிகிரிஸ் எப்போதும் கம்மியாக தான் இருக்கும். ரோக்கோ மலை இயற்கையாகவே பனிப்பாறைகளை உருவாக்கும் சூழலை கொண்டுள்ளது. ஏன்னா இங்க குளிர்காலத்தில் வெப்பநிலை பெரும்பாலும் நெகட்டிவாக தான் இருக்கும். என்னோட இந்த நாள் அந்த கண்காணிப்பு தளத்தில் முடிஞ்சது. யுகோ, இது என்ன இடம்? நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? So we are in Arima Onsen. This is one of the 3 oldest hot spring in Japan. It appears even in like ancient archive. ஏன் இந்த ரோடுகள்லாம் நேரோவா இருக்கு? Yeah, since it keeps like the old town of Japan, it's still narrow because at the time we didn't have cars. ஜப்பானின் வசீகரிக்கும் சின்னங்களில் ஒன்று கெய்ஷா. அவங்களோட விரிவான ஒப்பனை, சிகை அலங்காரம், கிமோனோ, நடை, சிரிப்பு இதையெல்லாம் ஜப்பானோட அடையாளம். ஸோ இப்போ நம்ம எங்க போறோம்? Yes, so we are going to see the performance of Geiko. the performance. Okay, come. Let's go. இங்க கியோட்டோலலாம் கெய்ஷாவை கெய்கோன்னு கூப்பிடுவாங்க. இடோ காலத்துக்கு அப்புறம் கெய்ஷாஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்படிப்பட்ட கெய்ஷாவை பார்க்க நான் அரிமா ஆன்சென் அப்படிங்கிற இடத்துக்கு போனேன். அது ஒரு சின்ன தேநீர் விடுதி. மொத்தமாவே 6-7 மேசை தான் இருக்கும். இதுக்கு நடுவுல ஒரு மேடை வேற இருந்துச்சு. ஜப்பானிய பெண் நடன கலைஞர்களை கெய்ஷான்னு கூப்பிடுவாங்க. கெய்னா கலை, ஷானா நபர். கெய்ஷாஸ் பொதுவா பாடுவாங்க, ஆடுவாங்க, இசைக்கருவிகள் வாசிப்பாங்க, தேநீர் விருந்து பரிமாறுவாங்க. ஒரு கெய்ஷாவாக முதல்ல 5 வருஷம் பயிற்சியை முடிக்கணும். பயிற்சியில இருக்கும் கெய்ஷாவை மெய்கூன்னு கூப்பிடுவாங்க. கீழ் உதட்டில் மட்டும் லிப்ஸ்டிக் போட்டிருந்தா ஜூனியர் மெய்க்கு. அதே சீனியர்ஸ் ஆயிருந்தா 2 உதட்டையும் சுத்தி மெல்லிசா சிவப்பு சாயம் பூசிருப்பாங்க. நாங்க போன உடனே மேடையில நிகழ்ச்சியை தொடங்கிட்டாங்க. கெய்ஷாக்கு ரொம்ப முக்கியம் அவங்க முகத்துல போடும் ஒப்பனை. பின்சுகி அபுரா அப்படிங்கிற மெழுக தடவிட்டு அதுக்கு மேலதான் வெள்ளை ஃபவுண்டேஷனே போடுவாங்களாம். அதுக்கப்புறம் அடிக்கிற மாதிரி சிவப்பு லிப்ஸ்டிக், கண்ணுக்கு கருப்பு லைனர், அதை சுத்தி சிவப்பு மை. இவங்க முக ஒப்பனைக்கு மட்டுமே 1/2 மணி நேரம் ஆகுமா. இந்த மாதிரி ஒப்பனைக்கு காரணம் அந்த காலத்துல தேநீர் விடுதிகள்ல விளக்கோட ஒளி ரொம்ப கம்மியா தான் இருக்குமா. அதுல அவங்க முகம் மட்டும் தனியா தெரிய இப்படி ஒப்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம். இவங்க முகத்துக்கே இவ்வளவுனா முடிக்கும் அது மேல வைக்கும் பூவுக்கும் அவ்வளோ இருக்கு. கெய்ஷாஸ் தங்கும் இடத்த ஒக்கியான்னு கூப்பிடுவாங்க. I can try. இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. Okay. 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 Like that? Yeah. Okay, open.
Okay, okay, okay. Thank you so much. கத்துக்கிட்டோம்ல. அவங்க ஆட்டத்தை பார்த்துட்டு நானும் அவங்க இசைக்கருவியை வாசிக்க கத்துக்கிட்டு வாசிச்சேன். இது உங்களுக்கு தெரியுதா? சுசுமின்னு சொன்னேன்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. Kobe Tower is in this shape, right? Right? Yeah. 同じ形よね。 Palm? そう、オッケーオッケーオッケー。オッケー。せっかちよね。Yeah, everything. I learned everything in Japan. Yeah, I learned samurai, ninja. Yeah, everything. すごいね。 Yeah. See? Yes, yes, yes. Good. 上手上手。 Thank you. பார்க்க பண்டைய ஜப்பான் மாதிரியே இருக்கும் இந்த இடத்தோட பேர் அரிமா ஒன்சென். இது ஜப்பானின் மிகவும் பழமையான ஒன்சென்களில் ஒன்று. கிட்டத்தட்ட 1300 வருஷம் பழசுன்னா பார்த்துக்கோங்களேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹாட் ஸ்ப்ரிங் ஹவுசஸ்லாம் இருக்கு. இத ஜோகான் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது கோபே நகரத்துக்கு பக்கத்திலே இருக்கறனால மக்கள் வீக்கெண்ட் ஆனா இங்க திரண்டு வந்துடுறாங்க. இங்க முதல்ல வெப்ப நீரூற்றுல நீராடியது பேரரசர் ஜோமே. சுமார் 631ல அது நடந்துச்சான். அதுக்கப்புறம் அரசர்களின் சொகுசு இடமா இது மாறிடுச்சு. எடோ காலத்துல தான் இந்த இடம் மிகவும் செழிப்புடன் முன்னேற்றம் அடைஞ்சுதான். இந்த தண்ணிலாம் பூமிக்குள்ள 60 கிலோமீட்டர் ஆழத்திலிருந்து வருதாம். இந்த மாதிரி இடம் உலகத்துல பெருசா இல்லைன்னு சொல்றாங்க. போர் முடிஞ்சு சாமுராய்களும் தளபதிகளும் மருத்துவத்துக்காக இங்க வருவாங்களாம். ஹாட் ஸ்ப்ரிங்ல 2 வகையான வாட்டர் இருக்கு. ஒன்னு சில்வர் வாட்டர், இன்னொன்னு கோல்ட் வாட்டர். சில்வர் வாட்டர்ல ரேடியமும் கார்பனேட்டும் இருக்கு. இது மசில்க்கும் ஜாயின்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. கோல்ட்ல அயர்ன் அதிகமா இருக்கறனால தோலுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த முழு நகரத்தையும் நடந்தே கடந்துடலாம். இந்த இடத்தோட முக்கிய வீதி இந்த தைக்கோடோரி தெருதான். கற்களாலான குறுகிய பாதைகள், அதோட 2 பக்கமும் கருப்பு நிற மர வீடுகள்னு எடோ காலத்துக்கே கூட்டிட்டு போயிடுது. ஜப்பானுடைய பண்டைய இனிப்புகள் எல்லாம் இங்க இருக்கிற கடைகள்ல வித்துட்டு இருக்காங்க. அங்க ஃப்ரீயா மக்களுக்கு ஃபுட் பாத் எடுக்க இடம் இருந்துச்சு. நல்ல கும்பல். நானும் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தேன். பெருசா சூடா இல்லாட்டியும் எதமா இருந்துச்சு. பொதுவாக ஹாட் ஸ்ப்ரிங்னா நிலத்திலிருந்து வர தண்ணினால சூடாக தான் வரும். அதனால இந்த இடத்துல நம்ம பப்ளிக்காக அங்க இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம இங்க வந்து உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த சுடு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்க்க ஒரு கால்வாயை ஃபாலோ பண்ணிட்டே போனேன். ஒரு இடத்துல நல்ல புகை வந்துட்டு இருந்துச்சு.
இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஹாட் ஸ்ப்ரிங் கிணறு. இதுல இருந்து இந்த பைப் வழியாக தான் ஜோகானுக்கு எல்லாருக்கும் தண்ணி போகுது. இந்த பைப் வழியாக லீக் ஆகிற தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அங்கங்கே மக்களுக்காக ஃபுட் பாத்துக்கு வச்சுருக்காங்க. வந்ததுக்கு ஒரு நல்ல ஆன்சைனில் போய் இலைப்பாரிட்டு கோபையிலேருந்து என்னோட பயணத்தை தொடங்கினேன். ஜப்பானில் நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் அளவோட தான் இருக்கு. அது தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, வினோதமான பழக்கங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது மற்றவங்க எல்லார காட்டிலும் ஜப்பானுக்கு நல்லா தெரியும்.